வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி தமிழகம் முழுவதும் மிகவும் பரபரப்பாக பேசியிருக்கிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ள வாக்காளர் சிறப்பு சீர்திருத்தம் என்கிற எஸ்ஐஆர் 2025 தான் அன்றைக்கி தமிழகம் முழுவதும் பார்த்திங்கன்னா மிகவும் பரபரப்பாக பேசிக்கிட்டு இருக்குது. இது என்ன பரபரப்பு இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கலாம். அதாவது இந்த படிவத்தை எப்படி பூர்த்தி செய்யணும், இது யார் கொடுப்பா, யார் யார் எப்படி பூர்த்தி செய்யணுங்கிறதுலே பெரிய ஒரு குழப்பம் நமது பகுதி மக்களிடையே நிலவுகிறது. இது சம்மந்தமாக தான், அதாவது இந்த படிவத்தை எப்படி நிரப்பலாங்கிறத சம்மந்தமாக ஒரு காணொலியில் இந்த காணொலியில் மிக விரிவாக நம்ம பார்க்க போகிறோம். இப்போ முதல்ல இந்த வாக்காளர் பட்டியல் சிறப்பு சீர்திருத்தம் என்னங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கிடணும். அதாவது இது எப்பயுமே இந்த தேர்தல் ஆணையமும் நம்ம இந்திய அரசாங்கமும் என்ன செய்யும் பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகள் இடைவெளியில் நம்ம வாக்காளர் பட்டியலை முழுவதுமாகவே நீக்கிவிட்டு புதியதாக ஒரு பட்டியலை உருவாக்குவாங்க. அதுதான் இந்திய தேர்தல் ஆணையத்துடைய வாக்காளர் பட்டியல் சிறப்பு சீர்திருத்தம். அதாவது சுருக்கமாக ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க எஸ்ஐஆர் அடிமாங்க. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கடந்த 2002 இதே மாதிரியான ஒரு சிறப்பு வாக்காளர் பட்டியல் சீர்திருத்த பணிங்கிறது நடைபெற்றது. அதுக்கடுத்து இப்போ 2020 சமீபத்தில் அறிவிச்சிருக்காங்க. இப்போ அது சம்மந்தமாக தான் அந்த காணொலியை நம்ம பார்க்க போகிறோம். அதாவது வாக்காளர் பட்டியலை முழுவதுமாகவே நீக்கிடுவாங்க. எல்லார் பேருமே முற்றிலுமாக அழித்து விட்டு மீண்டும் புதியதாக ஒரு பட்டியலை உருவாக்குறது தான் இந்த பணியோட முதல் நோக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த படிவத்தை யார் கொடுப்பா அப்படின்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த படிவத்தை நம்ம யார் கொடுப்பான்னு பார்த்தீங்கன்னா, அந்தந்த வாக்காளர் நம்ம வாக்களிச்சிருப்போம். நம்ம ஒரு குறிப்பிட்ட ஒரு பள்ளியில் வாக்களிச்சிருப்போம், அல்லது ஒரு சாவடியாக இருக்கலாம், அல்லது பஞ்சாயத்து போல் அலுவலகமாக இருக்கும். இந்த மாதிரி இடங்களில் நம்ம வாக்கினை செலுத்தியிருப்போம். அப்படி நம்ம வாக்கு செலுத்துகிற இடத்துக்கு தேர்தல் ஆணையத்தால் ஒரு அதிகாரி நியமிச்சிருப்பாங்க. அவர் தான் பார்த்தீங்கன்னா பூத் லெவல் ஆஃபீஸர், அதாவது வாக்குச்சாவடி நிலை அலுவலர். அவர் பேர் BLO அப்படின்னு சுருக்கமாக கூப்பிடுவோம். அவர் தான் இந்த படிவத்தை நமக்கு கொடுப்பார். அதாவது இந்த பணி எப்போ ஆரம்பிக்கும் பார்த்தீங்கன்னா, நவம்பர் 4 இருந்து டிசம்பர் 4 வரைக்கும் இந்த பணிக்காக 1 மாத கால அவகாசம் நம்ம தேர்தல் ஆணையம் வழங்கியிருக்கு. இந்த PLO என்ன செய்வார்னா, நம்ம வீடு வீடாக வருவார். குறைஞ்சபட்சம் 3 தடவையாவது நம்ம வீட்டுக்கு வரணும். அவர் என்ன செய்யணும்னா, நமக்கு இந்த தேர்தல் ஆணையம் வழங்குற இந்த 2 படிவத்தை நமக்கு கொடுப்பாங்க. இந்த 2 படிவத்தில் பார்த்தீங்கன்னா 2 படிவமும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இந்த படிவத்தை எப்படி நிரப்பணுங்கிறது தான் இப்போ புதிராக நிறைய பேர் குழம்புறாங்க. அது சம்மந்தமாக விரிவாக பார்ப்போம். இப்போ அதாவது தேர்தல் ஆணையம் கொடுக்குற அந்த படிவத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த படிவத்தில் முதல் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்திய தேர்தல் ஆணையம் கணக்கீட்டு படிவம் என்று இருக்கிறது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நேம் அண்ட் கான்டாக்ட் நம்பர் ஆஃப் BLO அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எந்த BLOவோ உங்கள் வாக்குச்சாவடி நிலை அலுவலர் யாரோ அவர் பேரோட அவருடைய தொலைபேசி நம்பரும் இந்த படிவத்தில் இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5 கட்டங்கள் கொடுத்துருக்காங்க. அதை முதல் கட்டத்தில் பார்த்தீங்கன்னா சம்மந்தப்பட்ட வாக்காளரின் பெயர் இருக்கும், அவருடைய வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை எண் இருக்குது. அதுக்கடுத்து அவருடைய முழு முகவரியும் அந்த முதல் கட்டத்தில் அமைஞ்சிருக்கு. 2வது கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வாக்காளரோட வரிசை எண் இருக்கும், பாக எண்ணும்பாங்க. அதாவது பாக எண்ணுன்னா நம்ம பூத்து தான், அந்த ஓட்டு போடுறோம் பார்த்தீங்களா, வாக்குச்சாவடி. அந்த வாக்குச்சாவடிக்கு ஒரு அளவீடு வச்சுருப்பாங்க. இப்போ ராஜபாளையம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதிக்குள்ளே இருக்குமா, ராஜபாளையம் எடுத்திங்கன்னா 1வது வாக்குச்சாவடி, 2வது வாக்குச்சாவடி, 3வது வாக்குச்சாவடி, 4வது சொல்லி குறிப்பிட்டு 200க்கு மேலே இருக்குது நம்ம ராஜபாளையத்துக்குள்ளேயே. அப்படி ஒரு அந்த வாக்குச்சாவடி எண்ணு தான் பாகம் எண்ணுன்னு குறிப்பிடுறாங்க. அந்த பாக எண்ணு அந்த கட்டத்துக்குள்ளே இருக்குது. அதுக்கடுத்து அவர் வரிசை நம்பர் இருக்கும். இப்போ நமக்கு ஒரு வாக்காளர் பட்டியலில் ஒரு பாக நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த வாக்காளர் பட்டியல் நம்ம பேர் இடம்பெற்றிருக்கும். அதில் எத்தனாவது வரிசையில் நம்ம பேர் இடம்பெற்றிருக்குங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது நம்ம பள்ளி நம்ம எங்கே வாக்களிப்போங்கிற அந்த விவரத்தையும் அதில் குறிச்சிருக்காங்க. நம்ம எந்த சட்டமன்ற தொகுதியில் வரோம், பாராளுமன்ற தொகுதி பேர் என்ன, எந்த மாநிலங்கிறத 2வது கட்டத்தில் கொடுத்துருக்காங்க. 3வது கட்டத்தில் ஒரு QR கோடு கொடுத்துருக்காங்க. அந்த QR கோடை தான் என்ன செய்வார் PLO உங்களுக்கு கொடுத்துட்டோன்னு சொல்லி அவருக்குன்னு ஒரு வழங்கிய ஒரு பிரத்யேகமாக அவருக்கு ஒரு மொபைலில் ஆப் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்பில் அதை ஸ்கேன் பண்ணிக்கிடுவார் உங்களோட கொடுத்த பிறகு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வாக்காளருடைய புகைப்படம் இடம் பெற்றிருக்கும். அதுக்கடுத்து தற்போதைய புகைப்படம் ஒட்டவோன்னு சொல்லி ஒரு காலம் இருக்கும். அதாவது 2002க்கு முன்னாடி வாக்காளராக இருந்திருந்தீங்கன்னா பழைய போட்டாவாக இருந்திருக்கும், ஒரு இளம் வயசு போட்டாவாக இருந்திருக்கும், தற்போது முதுமை அடைஞ்சிருக்கலாம். அந்த மாதிரி ஃபோட்டோக்கள் வித்தியாசப்படும். அதுக்காக என்ன செய்கிறாங்கன்னா தற்போதைய புகைப்படத்தை ஒட்டணும்னு கொடுத்துருக்காங்க.
இதே நம்ம தற்காலிக வாக்காளராக இருந்தால் அந்த புகைப்படம் ஒட்டணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் வயசானவங்க ஃபோட்டோ வித்தியாசம் தெரியுது அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல ஃபோட்டோ ஒட்டி ஆகணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விவரங்களை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கடுத்து தான் முதலிருந்து வராங்க. அதுக்கு முன்னாடியெல்லாம் நம்ம இருந்த விவரங்களில் 1 2 3 4 கட்டங்களை கொடுத்துருந்தாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிறந்த தேதி கேட்குறாங்க, நம்மளுடைய டேட் ஆஃப் பர்த்து அந்த விவரத்தை கேட்குறாங்க. அதை எப்படி எழுதுனுங்கிறதும் டிடின்னு போடுறாங்கன்னா தேதி. இப்போ நான் 10ன்னு போட்டிருந்தா 1 போட்டு 0 போட்டுருவோம், பிரச்சனை இல்லை. அதே 1ஆம் தேதி அடிச்சுன்னா 0 போட்டு 1 போடணும். அதுதான் அந்த டிடின்னு கொடுத்துருக்காங்கன்னா தேதி. எம்எம் கொடுத்துருக்காங்கன்னா மந்த்துன்னு அர்த்தம். இப்போ நான் வந்து 8ஆம் மாதம் பிறந்திருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், 0 போடணும். 10ஆம் மாதம் பிறந்துட்டோம்னா அந்த 2 காலம் வந்துடும், 2 எண்ணிக்கை வந்துடும். அப்படிங்கும்போது 10ன்னு போட்டுருவோம். இது 8ஆம் மாதமாக இருந்துச்சுன்னா 0 போடணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வருஷம், அவங்க பிறந்த வருஷம் 1985 86 90 2000 அந்த மாதிரி அவங்களுடைய வருஷங்கள் வரும். அதை நம்ம போட்டுக்கணும். அதாவது இந்த அடிப்படையில் போடுங்கிறதுக்காக டிடி எம்எம் ஒய்ஒய்ன்னு போட்டுப்பாங்க. அந்த அடிப்படையில் நம்ம அதை பூர்த்தி செய்யணும். அதுக்கடுத்து ஆதார் எண், எல்லாத்துக்கும் ஆதார் நம்பர் இப்போ எல்லாத்தையும் இருக்கும். 2வது பரிசையில் ஆதார் எண்ணை கண்டிப்பாக குறிச்சி ஆகணும். 3வது கைபேசி எண், யாருமே செல்லில் யாருமே கிடையாது. அதனால் அவங்களுடைய தொலைபேசி எண்ணை அதில் கண்டிப்பாக பதிவிடணும். 3வது பார்த்தீங்கன்னா தந்தையின் பெயர், தந்தை பாதுகாவலர்னு போட்டிருக்காங்க. ஒரு சிலர் பெற்றோர்கள் இழந்தவங்க வந்து ஒரு பாதுகாவலர் அடிப்படையில் தான் வளருவாங்க. பெரும்பாலும் அப்படி இருக்க வாய்ப்பில்லை. தந்தையின் பெயரை போட்டு 2வது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தந்தையின் வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டைன்னு கேட்டிருக்காங்க. இருந்தால் தந்தை பெயர், தந்தையினுடைய வாக்காளர் அடையாள அட்டை எண். அதுக்கடுத்து தாயாரின் பேர், தாயாரின் வாக்காளர் அடையாள அட்டை எண். இருப்பின், அதாவது இந்த 2 பேர்த்துக்குமே இருந்தால், வாக்காளர் அடையாள அட்டைங்கிறது இருந்தால் அந்த நம்பரை கொடுக்கணும். இல்லைன்னா பேர் மட்டும் குறிப்பிட்டால் போதுமானது. துணைவரின் பேர்னு போட்டிருப்பாங்க. இப்போ ஆணாக இருந்தால் மனைவி பேரை கொடுக்கணும், பெண்ணாக இருந்தால் கணவர் பேரை கொடுக்கணும். அந்த வரிசையில் அதில் கணவனா மனைவியோ அவங்க பேரை கொடுத்துட்டு அவங்களுடைய வாக்காளர் அடையாள அட்டை அந்த எண்ணையும் கொடுத்துடணும். அப்போ மொத்தம் எத்தனை போல பண்ணியிருக்கு, நம்மளுடைய தனி விவரங்கள், பிறந்த தேதி, ஆதார் எண், கைபேசி எண், தந்தையின் பெயர், தந்தையின் புகைப்பட அடையாள அட்டை எண், தாயாரின் பெயர், தாயாரின் புகைப்பட அடையாள அட்டை எண், துணைவியின் பெயர், துணைவரின் வாக்காளர் புகைப்பட அட்டையின் பெயர். இந்த 9 காலங்களும் நம்மளுடைய நமக்கு தெரிஞ்சிருக்கும். அதை நம்ம ஃபுல்லாக பண்ணணும். அதில் எந்த ஒரு குழப்பமும் இல்லை. இந்த முதல் 9 கட்டங்கள் வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மக்கிட்ட எல்லாமே இருக்கும். அந்த அடிப்படையில் நம்மகிட்ட எல்லாமே அந்த வாக்காளர் அட்டைகள் எல்லாமே நம்ம கையில் தான் இருக்கும். அதை வச்சு இந்த 9 கட்டங்களை நம்ம ஃபுல்லாக பண்ணிக்கிடணும். அதுக்கடுத்து கீழே ஒரு 2 கட்டம் கொடுத்துருப்பாங்க. வலது பக்கம் ஒரு கட்டம் கொடுத்துருப்பாங்க, இடது பக்கம் ஒரு கட்டம் கொடுத்துருப்பாங்க. இந்த வலது பக்கம் உள்ள கட்டங்களில் யார் ஃபுல்லாக பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 2002 சிறப்பு சீர்திருத்தம் இதே மாதிரி பண்ணும்போது வாக்காளர் பட்டியலில் பெயர் இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த வலது பக்கம் உள்ள கட்டத்தை ஃபுல்லாக பண்ணணும். அதாவது 2002 வாக்காளர் பட்டியலில் யார் யார் பேர் இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1984 முன்னாடி பிறந்தவங்க தான் 2002 ஓட்டு போட தகுதியானவங்களாக இருந்திருப்பாங்க. அதுக்கு முன்னாடி பிறந்தவங்க லிஸ்ட்டு தான் இந்த இதில் இருந்திருக்கும், 2002 படிவத்தில் இருந்திருக்கும். அவங்க தான் இந்த கட்டத்தை ஃபுல்லாக பண்ணணும். அதுக்கு பிறகு 2002 பட்டியலில் பேர் இல்லாதவங்க இந்த கட்டத்தை ஃபுல்லாக பண்ண வேண்டிய அவசியம் இல்லை என்று மொத்தமாக எழுதி முடிச்சுக்கலாம். நம்ம 2002 பட்டியலில் பேர் கிடையாது, 2027 தான் நம்ம பட்டியல் இருக்குது அப்படின்னா நம்ம இந்த இடது பக்கம் உள்ள இந்த கட்டத்தை நம்ம ஃபுல்லாக பண்ணணும். இந்த இடது கட்டத்தில் என்னென்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, அதாவது வேறு யாருன்னு கேட்கல, நம்மளுடைய தாய் தந்தையர், தாயார், எந்த உறவுக்காரங்க நமக்கு இந்த பட்டியலில் 2002 பட்டியலில் பேர் இருக்குங்கிற விவரத்தை அதில் கேட்டிருக்காங்க. நம்ம பார்த்தீங்கன்னா பெயர், அதுக்கடுத்து வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை எண், உறவினரின் பெயர், உறவு முறை, அப்பா அம்மா யாராவது இருப்பாங்க அவங்களுடைய பேரை அதில் கொடுத்தா போதுமானது. அந்த உறவு முறையை குறிப்பிடணும். மாவட்டம், நம்ம எந்தெந்த அவங்கவுங்க சார்ந்த மாவட்டங்கள் தெரியாமல் இருக்காது. இப்போ நாம் எடுத்துகிட்டோம் விருது மாவட்டம், அந்த விருதுகளை கொடுத்துருக்கணும். மாநிலம் தமிழ்நாடு. சட்டமன்ற தொகுதியின் பேர், இப்போ நாமளாக இருந்தால் ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதி, அந்த சட்டமன்ற தொகுதி பேரை இதில் கொடுத்துடணும். அடுத்து சட்டமன்ற தொகுதியின் எண் பேர் ஏற்றிருக்காங்க. அதாவது ஒவ்வொரு சட்டமன்றத்துக்கும் ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. இப்போ சென்னை ஆரம்பித்து நம்ம கன்னியாகுமரி வரைக்கும் பார்த்தீங்கன்னா 234 தொகுதி இருக்குது, 234 நம்பர் இருக்குது.
அந்த 234 நம்பர் அடிப்படையில் நமக்கு சட்டமன்றத்துக்கு எந்த நம்பர் கொடுத்துருக்காங்க. இப்போ ராஜ்ய சட்டமன்ற தொகுதி எடுத்திங்கன்னா 207ன்னு நினைக்கிறேன். அந்த பேரை போடணும். பாகம் எண் போடணும். அதாவது 2002 அந்த உறவினருக்கு இருக்கிற பாகம் எண் போடணும். 2002 பட்டியலில் என்ன பாகம் இருந்துச்சோ அந்த நம்பரை போடணும். 2002 பட்டியலில் எந்த வருஷ நம்பர் இருந்துச்சோ அந்த வருஷ நம்பர் போடணும். சரி, அந்த 2002 பட்டியல் யார்கிட்ட கிடைக்கும்? இப்போ எங்ககிட்ட கிடையாது. இதை நாங்கள் எப்படி ஃபுல்லப் பண்ணுறது? இது புரியாத புதிராக இருக்கே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இந்த 2002 பட்டியல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாக்குச்சாவடி நிலைய அலுவலர்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, பிஎல்ஓ, அவர் கையில் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் அவர்கிட்ட கேட்டு இந்த விவரங்களை ஃபுல்லப் பண்ணிக்கலாம். இப்போ நிறையா படித்த ஜென்ரேஷன் இருக்கீங்க, படித்த இளைஞர் இருக்கீங்க. அவங்களாம் என்ன செய்யணும்னா நம்ம தேர்தல் ஆணைய வெப்சைட்டில் இதுக்குரிய 2002 வாக்காளர் பட்டியல் வெளியிட்டிருக்காங்க. அதில் நம்ம தேடி பார்த்து ஃபுல்லப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பட்டியலெல்லாம் பூர்த்தி செய்கிறோம். ஒரு சிலர் வெளியூரில் இருப்பாங்க. அதாவது நம்ம ராஜபாளையம், நம்ம முகூர், தலாயபுரம் பகுதியில் வாக்களிக்க வருவாங்க. வேலை பணி காரணமாக வெளியூரில் இருப்பாங்க. அவங்களுடைய பாரத்தை எப்படி பூர்த்தி செய்து யார் கொடுக்கறது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அதை என்ன செய்யணும்னா அவங்க குடும்பத்தில் ஒரு வாக்காளர், அவங்க அப்பாவாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், அவங்க உறவினர் யாராவது ஒரு ஆள் என்ன செய்யலாம்னா அவங்களுடைய படிவத்தை முறைப்படி பூர்த்தி செய்து அவங்களுக்கு கொடுக்கணும். அந்த பூர்த்தி செய்த பிறகு பார்த்தீங்கன்னா எப்பயும் போல தான் நம்மளுடைய கொடுத்த தகவல்லாம் உண்மை, வேறு எங்கே குடியுரிமை பெறவில்லை அப்படிங்கிற எப்பயும் நார்மலாக கேட்குறது தான். இந்த வாக்காளர் இந்த இடத்துல என்ன செய்யணும்னா வெளியூரில் இருக்கிறவங்களா இருந்தால் அவங்களுக்கு அவங்க என்ன உறவு முறைங்கிற பேரை போட்டு அவங்க கையெழுத்து போட்டு இந்த படிவத்தை அவங்க சார்பாக, நாமளாக இருந்தால் நம்ம நேரடியாகவே நம்மளே கையெழுத்து போட்டு அந்த பிஓல்கிட்ட படிவம் கொடுத்துடலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 2 ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க. எதுக்கு இங்கே 2 ஃபார்ம் கொடுத்துருக்காங்க, 2 ஒரே மாதிரி ஃபுல்லப் பண்ணணும், எதுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். இந்த 2 ஃபார்ம் ஏன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 2 ஃபார்மையுமே இதில் எப்படி ஃபுல்லப் பண்ணுறோமோ அதே மாதிரி இதில் ஃபுல்லப் பண்ணணும். இதுலேயும் எந்த விதமான வித்தியாசம் இல்லாமல் அடிபெறலாமல் இதில் ஃபுல்லப் பண்ணணும். இதில் 2 ஃபார்மில் ஒன்று போல நிரப்பிட்டு ஒரு ஃபார்ம் என்ன செய்வாருன்னா பிஎல்ஓ வாங்கிட்டு போயிடுவார். இன்னொரு ஃபார்ம் நம்ம என்ன செய்யணும்னா பிஎல்ஓட்ட கையெழுத்து வாங்கி நம்ம வாங்கி வச்சுக்கணும். அதாவது ஒப்புகை சீட்டு மாதிரி இந்த ஒரு ஃபார்ம் நம்மக்கிட்ட இருக்கிறது ஒப்புகை சீட்டு மாதிரி. இந்த ஒப்புகை சீட்டால் நமக்கு என்ன லாபம் நீங்கள் நினைக்கலாம். இந்த ஒப்புகை சீட்டு மிக மிக முக்கியமானது, அவசியமானது. அது எப்படிங்கிறத அடுத்த காணொலியில் பார்க்கலாம்.